பிக் பாஸோட 4th ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல திவ்யா கணேஷ் வந்து தரமாரி தாக்குதலை தாக்கி கொண்டுள்ளார். அதுல குறிப்பா பார்வதிக்கு என்ன சொன்னா ஹர்ட் ஆகுமோ, என்ன ஒரு விஷயத்த ஒரு இமேஜை வெளியே கிரியேட் பண்ணியிருக்காங்களோ, அந்த இமேஜ் மேல கை வச்சா பார்வதிக்கு எவ்வளவு கோபம் வரும், அவங்களோட ரியாக்ஷன் எப்படி மாறும் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் திவாகர் கூட கரெக்டா எந்த பாயிண்ட்ல அடிக்கணுமோ அந்த பாயிண்ட்ல அழகா அடிச்சிருக்காங்க. அது என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றது டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஓட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பாக்குற அனைவருமே லைக்க போட்டுருங்க. ஸோ நீங்க போற லைக் மூலியமா வீடியோ பல பேருக்கு போய் சென்றடையும். மறக்காம லைக்க போட்டுருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ நான் 4வது வைல்டு கார்டு திவ்யா கணேஷோட சம்பவம் தான் இதுல பாக்குறோம். குறிப்பா உள்ள போனவனே ஜென்ரல் அட்வைஸ், இது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அட்வைசஸ் தான். இண்டிவிஜுவலா ஒருத்தர் ஒரு டெக்கோரம் எங்க, டிசிப்ளின் எங்க, டிக்னிட்டி இதெல்லாம் எங்க போச்சு அப்படின்ற கேள்வி பொதுப்படையா எல்லார்கிட்டையும் கேட்கறாங்க. டெக்கோரம் இல்ல, ஏன்னா பிக் பாஸுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, யாருக்குமே கொடுக்கறது இல்ல, ஒரு டெக்கோரமும் அவங்க மெயின்டைன் பண்றது கிடையாதுன்றது எல்லாமே நடக்குது. ஏன் பிக் பாஸ் வந்து வர சொன்னா கூட அப்பதான் பொறுமையா சாப்பிட்றது என்ன, ரீல்ஸ் பண்றது என்னன்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸை கூட மதிக்கிறது இல்ல. அவர் ஒரு பாட்னு இருக்கட்டும், நாங்க ஒரு பாட்னு இருக்கணும்ன்ற மாதிரி மதிக்கிறதா இருக்கட்டும். ஒரு ஒழுக்கம் தன்மையா சில விஷயங்கள் இதுல வந்து இப்படி பண்றமே, வெளியே எப்படி போவோம், ஷோ எத்தனை பேர் பாக்குறாங்க, அது எதுவுமா இல்ல, எதுவுமே இல்லை. அவங்க ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்றது கூட தெரியாம மோசமான பல செயல்கள், எந்த சீசன்லயும் இல்லாத விமர்சனங்கள் இந்த சீசன்ல மட்டுமே வெளியே அவ்வளோ பேசு பொருளா இருக்கு. இது வரைக்கும் நீங்க என் சேனல்லே நீங்க எடுத்து பார்த்திருக்கலாம் மக்களே. என் சேனல்லயே இந்த 18+ பத்தி வீடியோ போட்டதே கம்மி. எந்த சீசன்லயுமே அவ்வளவு போட்டிருக்க மாட்டேன், அவ்வளவு இருந்திருக்காது. ஆனா இந்த சீசன்லயே இன்னும் 1 மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்கா, 4 வாரம். இதுல நான் எத்தனை வீடியோ போட்டிருப்பேன்னு மட்டும் போய் பாருங்களேன். அதுலயே தெரியுது இந்த ஷோ எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் காமனா சொல்லி ஒரு அட்ரஸ் பண்ண விதம் திவ்யா அருமையோ அருமை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வேற மாதிரி. அடுத்து பார்வதிக்கு, ஏன்னா பார்வதி வெளியே வந்து ஒரு வீடியோ லாஸ்ட்லாம் போடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இதை இப்படி சொல்லியிருக்கணும், இதை இப்படி அட்ரஸ் பண்ணணுன்ற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களா. அந்த ஒரு பாயிண்டை வச்சுதான் அங்க பார்வதிக்கு அடியே உழுது. ஓகே, வெளியே வந்து பாரு அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க, என்ன கொஷின் பண்ணணும் என்ன கொஷின் பண்ணக்கூடாது, எப்படி எந்த கொஷினை எப்படி கேள்வி கேட்கணும், எந்த கொஷினை எப்படி கேள்வி கேட்கக்கூடாதுன்றதா இருக்கட்டும், என்ன மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்வதி பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் இங்க எங்க போச்சு பார்வதினும் போது பார்வதியோட மூஞ்சி தொங்கி போச்சு, அப்படியே தொங்கி போச்சு. என்ன நம்மளுடைய இத்தனை வருஷம் இதுவே மொத்தமா உடைச்சு விட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நானும் அதான் கேட்கிறேன். வெளியே இருக்கிற பார்வதியா இருந்தா நான் ஒரு அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அந்த எச்சத்துப்புறத்துலயே அவங்க ஒரு 3 விதமா ரியாக்ட் பண்றாங்க. வெளியே இருக்கிற பார்வதி இருந்தா அதை எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க ஜஸ்ட் ரீக்ரியேட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த இடத்துல அப்படி சொல்லும் போது ஈஸியா கனெக்ட் ஆகும். ஸோ வெளியே இருக்கிற பார்வதி மேலதானே ரியல்னா என்ன, வெளியே இருக்கிற மாதிரி உள்ள இருக்கணும். பார்வதி சர்வேவரில் இருந்த மாதிரி தான் உள்ள இருக்காங்க. அப்போ நியாயம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நியாயமா இருக்கும். அவன் கூட இருக்கவனுக்கு ஒரு நியாயம், எதிரா இருக்கவன் ஒரு நியாயம். சம்டைம்ஸ் நானே அதை மாதிரி பண்ணுவேன்ற மாதிரி பண்ணும்போது ஸோ அது வந்து லிட்டரலி தப்பா தெரியுது. ஸோ வெளியே இருக்கிற மாதிரி தான் நீ உள்ள இருக்கணும். அப்ப என்ன பண்ற நீங்க, வெளியே அவ்வளவு பேசுற ஆளு வீட்டுக்குள்ள எங்க போச்சு, என்ன மாதிரி பேசணும் அதெல்லாம் எங்க போச்சுன்ற மாதிரி பார்வதி அவ்வளவுதான் டோட்டல் கிளாஸ். அப்படி அடி திவ்யா கலைக்கட்டுமா, வேற மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இதுல என்னன்னா, அது பார்வதியோட ஈகோவை டச் ஆயிடுச்சு. அந்த ஒரு பாயிண்ட் சொல்றேனே, அந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பா பார்வதியோட ஈகோ டச் ஆயிட்டு. ஸோ நைட் எபிசோடு பார்த்தா தெரியும் பார்வதி என்ன பிளான் பண்றாங்க இதுன்ட்டு. இப்போ கண்டிப்பா ரிவல்ரி தெரிஞ்சு போச்சு. திவ்யா வந்து கண்டிப்பா இவங்களை அட்டாக் பண்ண போறாங்க. பார்வதியை ஒரு கார்டை எடுத்து வச்சிட்டாங்கன்றது பார்க்க முடியுது, மக்களே பார்க்க முடியுது. அடுத்ததாக இங்க உள்ள எல்லாருக்கும் ஏதோ ஒரு தகுதி இருக்கிறதுனாலதான் இங்க ஹவுஸ்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கோம். ஸோ வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன தகுதி இருக்கிறதால தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்கோம். அது உண்மை. எப்படி அது உண்மை, நீங்க நம்பணும், நம்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தகுதியானவங்க யாரும் இங்க இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்க எனக்கு தகுதியானவங்க யாருமே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே பிக் பாஸ் விட்டு நீங்க வெளியே போயிருங்க அப்படின்றது யாருக்கு சொல்றாங்க? தகுதி தராதரம் இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர் யாரு? திவாகர் அவர்கள். ஸோ இந்த வீட்டுல பொறுத்தவரை எல்லாரும் ஈக்குவல். நான் இதை 2-3 நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிக் பாஸை பொறுத்தவரையும் வீட்டுக்கு வெளில எப்படி வேணாலும் இருக்குங்க. இந்த பிக் பாஸை பொறுத்தவரையும் ஆல் ஆர் ஈக்குவல். என்ன இதுல இருந்து வரட்டும், பெரியவன் சின்னவன் அதெல்லாம் கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றதான் பாயிண்ட். ஆல் ஆர் பிக் பாஸ் பிளேயர்ஸ், இதுதான் பாயிண்ட், பேஸ் பாயிண்ட். அதை தான் அங்க அழகா சொல்றாங்க. இங்க எல்லாருக்கும் தகுதி இருக்கு. பட் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள எடுத்துன்னு வந்து எனக்குமே மாற்றுக்கிறது இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒன்ஸ் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்ற பாயிண்ட் தான் அவங்க மீன் பண்றாங்க.
ஸோ அப்படி உங்களுக்கு இதுவா இருக்கா, இப்படி யாருமே தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தானே பிரச்சனையா இருக்கு. நீங்க பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு வெளியே போயிடலாம், பிக் பாஸ் கிட்ட விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னும் போது திவாகர் அப்படியே கப்பு சிப்புன்னு என்ன வரவெல்லாம் நம்ம மேல தலைமையிலேயே தட்டுன்னு தட்டிட்டு போறான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திவாகரோட நிலைமை ஆகி போச்சு. இது ஒரு பக்கம். ஸோ இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒயில்ட் கார்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிக் பாஸ் டீம் கொடுக்கப்பட்ட வேலையை நன்றாகவும் தீவிரமாகவும் சூப்பராகவும் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதுலயும் அவங்க இவங்கெல்லாம் இன்னும் நல்லா பார்த்து செஞ்சு விடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, சொல்லி நல்லா அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. பிக் பாஸ் டீம் சொல்லி அனுப்பிச்சு விட்ட மாதிரி யார் யார் எப்படி அடிக்கணும்ன்ற மாதிரி சிறப்பாக அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஒயில்ட் கார்டு. ஓகே, இட் வில் பி மேக் சம் இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி பண்ணாதான் அவங்களுக்குள்ள இருக்கிற பொட்டென்ஷியல்லாம் மாறி வெளியே வரும் நிறைய விஷயங்கள். இப்ப வெளியே வந்து கொண்டு இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எபிசோடும் ஒரு தரமான சம்பவமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.